நம்ம இந்தியா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக கேப் டவுனில் விளையாண்டிருந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இரண்டாவது நாள்லேயே சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இதுவரைக்கும் கேப் டவுனில் நம்ம இந்தியா டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிற வரலாறை உடைத்து எறிந்து தோல்வியின் பக்கத்தில் வரைக்கும் போய் கடைசியாக ஒரு த்ரில்லரான திக் வெற்றியை முக்கியமாக ரோஹித் சர்மா அவர் ரிஸ்க் எடுத்து உயிரை கொடுத்து விளையாண்ட இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியாவை இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்காரு. அதாவது இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சிருந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி ஃபஸ்ட்டு நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு பேட்டிங் பண்ண வந்தாங்க. ஆனால் 55 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையும் எழுந்திருந்தாங்க. முக்கியமாக சிராஜ் 6 விக்கெட்டுகளை அவர் ஒருத்தரே வீழ்த்தியிருந்தார். இப்படி இருக்க இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்தியா 152 ரன் வரைக்கும் 4 விக்கெட்டுகளை மட்டுமே எழுந்திருந்தாங்க. ஆனால் அடுத்து ஒரே ஒரு ரன் 153 ரன்னுக்கு அந்த ஒரு ரன் எடுக்கிறதுக்குள்ளேயே 6 விக்கெட்டை நம்ம இந்தியா எழுந்து 153க்கு ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. இப்படி இருக்க 98 ரன்கள் பின்தங்கிய நிலையில் விளையாட வந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களும் 176 ரன்னுக்கே எல்லா விக்கெட்டையும் இன்னைக்கு எழுந்திருந்தாங்க. இதில் முக்கியமாக சவுத் ஆப்பிரிக்கா அணி பக்கம் மார்க்ரம் 106 ரன்கள் எடுத்து அவருடைய செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணார். அதே போல் நம்ம இந்திய அணி பக்கம் ஜஸ்பிரிட் பும்ரா 6 விக்கெட்டை அவர் எடுத்து ஒரு அற்புதமான போலிங் ஸ்பெல்ல சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக வீழ்ச்சியிருந்தார். இப்படி இருக்க 79 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்னு களம் இறங்கின நம்ம இந்தியாவுக்கு ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக சவுத் ஆப்பிரிக்கா அணி போலிங் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாலை அடிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக சவுத் ஆப்பிரிக்கா அணியின் போலர்கள் வீசினாங்க. இதில் ஜெய்ஷ்வால் அவருக்கு ஒரு சில லைஃப் கிடைச்சதால சொற்ப ரன்னுக்கு அவுட் ஆகாம 28 ரன்கள் எடுத்து ஒரு நல்ல துவக்கம் கொடுத்தாரு. ஆனால் அடுத்து பின்னாடியே வந்த சுப்மன் கில் 10, பின்னாடியே விராட் கோலி 12, இப்படி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை விழுந்து விக்கெட் சரிவை நோக்கி நம்ம இந்தியா போயிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி பொட்டுன்னு ஒரு ரன் எடுக்கிறதுக்குள்ளேயே நம்ம இந்தியா 6 முக்கியமான விக்கெட்டுகளை எழுந்தாங்களோ அதே நிலைமையில ஏறக்குறைய நம்ம இந்தியா அந்த நேரத்தில் சிக்கியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ரோஹித் சர்மா அடிக்கவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நிதானமான பொறுமையான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாரு. பத்தாக்குறைக்கு அவர் உடம்புலையும் நிறைய இடத்துல பந்து அதிகமாக பவுன்ஸ் ஆகி அடியும் வாங்கிக்கிட்டாரு ரோஹித் சர்மா. ஆனாலுமே விக்கெட் சரிவில் இருந்து இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னு நிதானமாக விளையாண்ட ரோஹித் சர்மா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி விக்கெட் சரிவில் நம்ம இந்தியா சிக்காம இந்த மேட்ச்ல பொட்டுன்னு ஒரு சில விக்கெட்டுகள் விழுந்தாலும் கடைசியாக கிட்டத்தட்ட 7 விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம இந்தியா இந்த கேப் டவுன் இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் முதல் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 7 விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா அவங்க நோ பால் கேட்ச் தவற விட்டது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப ஒரு அதிர்ச்சி வெற்றி தான் நம்ம இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கருதப்படுது. ஸோ அந்த வகையில் 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள் கொண்ட இந்த தொடரில் தற்போது 1-1 அப்படின்னு இந்த டெஸ்ட் தொடர் தற்போது சமன் செய்யப்பட்டிருக்கு.